வாங்க மட்டும் 12 அடே தாடா இதா கிடக்கு. ஓ அவர் வாங்க பின்னாடி நிக்கிறா. நீங்கள் யார் பின்னால் அடிக்கிற? டேய் ஏன்னா குடல் விளங்கும் இந்த விளையாட்டு காட்டக்கூடாது சொல்லி போட்டேன். அந்த குருடைக்கா நான் தம்பியட்டே கொடுக்கல கதைங்கோ வந்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை சொல்றீங்க. கோயிலுக்கு உண்மையான இந்த போன் தண்ணிக்கு எப்படி 4000 தாரன்னு சொல்றாங்க. பாதாம் போத்தல் கணக்கா வாங்கி சாப்பிடுறேன். நானும் மனுஷன் சுத்து மாத்து காட்டி இவ்வளவு வேட்ட காதி வாங்கி இப்படி நல்லா இருக்கிறவன்டா சும்மா. அடிக்கடிக்க போன் எடுக்கிறான் இல்லையே. வாங்க மட்டும் 12 அடே தாடா இதா கிடக்கு. உதவி செய்யறதுக்கு ஒரு தரம் இல்லை. அது வேலை கெஞ்சி கூத்தாடி வாங்கி கொண்டு போறது. புது நம்பர் எத்தனை போட்டுட்டேன். சிம்மில் வாங்கி மாறி மாறி எல்லாம் குழவி அடித்தாலும் அவன் அட்டங்கிறான் இல்லையா. இந்த காலை பிடிக்கணும். இந்த புடுறேன் யார்கிட்ட காசு வாங்கலாம். இவன்கிட்ட வாங்கியாச்சு, இவன்கிட்ட வாங்கியாச்சு. இவன் எடுக்க மாட்டான். இது நம்பர் ஆகணும். இந்த நம்பர் ஒரு 6 எழுதுற முடியும் வந்துட்டு கட் பண்ணி விடும். கட் பண்ணுறோம். புது நம்பரில் இருந்து எடுத்தாலும் கட் பண்ணுறான். மனுஷிட்ட கெஞ்சி கூத்தாடி அவள் குளற குளற இந்த சனியனை நம்பி நான் கொடுத்தேன். அவள் நீ என்ன செய்யப்படான்னு தெரியாமட பெரிய கரை செல்வனோட உதவி செஞ்சாலும் ஓத்திரம் இல்லை செய்கிறாங்க மனுஷருக்கு. என்ன செய்யறேன்னு தெரியாம வீட்டாவோ கொல்ல போறாள். இன்னும் துளைவான போன் எடுத்து துளியடா. திருப்பி மடிக்கிறார். கட் பண்ணி விடு. நேற்றையிலேருந்து ஒரு புது நம்பர் திருப்பி திருப்பி வருது. ஆன்சவனையும் பயமாகுது. திருப்பி அடிக்குது. இப்போ வந்து போனை தூக்குறாங்க. ஹலோ ஹலோ. ஓ அக்குட்டி. ஓ அவர் வாங்க பின்னாடி நிக்கிறா. நீங்க யார் பின்னால் அடிக்கிற? டேய் ஏன்னா குடல் விளங்கும் இந்த விளையாட்டு காட்டக்கூடாது சொல்லி போட்டேன். அவர் பின்னால் அடிக்கிறாருக்கோ. உடனே மிமிக்ரி. நீங்க என்ன உடனே என்ன வேற போய் சொல்லாப்பியோ? நீ இல்ல இது நான் அவற்றை அண்ணா வதைக்கிறேன். அவற்றை அண்ணா வதைக்கிறேன். நல்ல விளையாட்டு கொடுக்குற இந்த கிரந்தம்படா கூட சொல்லி போட்டேன். நீங்களா டேய் அக்குட்டி படி விடாத. எத்தனை நேரம் படா போன் அடிக்கிறது? ஹலோ வச்சுட்டானா? அவனுக்கு ஹலோ வச்சுட்டானா? என்னோட பிராண்டம் பிடிச்சவனா கிடையாது. இங்கப்பா இங்க உள்ளே நிக்கிற
இங்க அவன் பிச்சுமணி வந்தா வாசல மூடி விடு. வீடு மாதிரி இருக்க போகுது. புது நம்பர்ல இருந்து அடிக்கிறான் கள்ளன். சம்மறிய நம்பி நான் மனுஷன் நகையை வித்து பண்ணு காசை கொடுத்தா இல்லை என்னப்பா நம்படுத்த போறானாப்பா கிளம்பி போ. ஐயோ ஹலோ விளையாடாதடா டே. உனக்கு என்னடா செஞ்சா நான் தம்பி அங்க நிக்க என்ன எளிய வேலை என்னத்துக்குடாப்பா செய்யறேன் என்ன அப்படி செய்யறேன் இல்ல என்னடா கெஞ்சி கூத்தாடியலடா வாங்கி கொண்டு போனிட்டு துளைவானே அது மனுஷிட்ட நகையடா அவனுக்கு வச்சு தந்தனா எனக்கு புலங்குதுல தம்பி தம்பி யாரும் உங்கள்ட்ட என்ன காசு வாங்கினவனே சொல்றேன். உங்க தம்பி தொந்து நிற்கிறீங்களா பாடே தாடா டே கரைச்சல் பட்டு மனுஷோட சண்டை பிடிச்சா தந்தனா அண்ணே குருடைக்கா நான் தம்பியட்டே கொடுக்குறேன் கதைங்கோ செம்மறி வந்தா மினுக்கு வந்து எங்க நிக்கிறான்னு சொல்றான் அவன் கொடுக்குறேன் நான் கொழும்புல நிக்கிறேன் அண்ணே. தம்பிடே இந்தாடா யார் அண்ணே என்ன இந்தாடா அந்த தம்பிடா கண்டு வந்துட்டாரா பக்கத்துல. ஓ அண்ணே அண்ணே சொல்லுங்க பிச்சு மணி அண்ணே அண்ணே எப்படி இருக்கிறீங்க அண்ணே எப்படி இருக்கிறீங்க? இதார் கதைக்கிறது தம்பி யாரோ இல்ல நான் குட்டி தானே அண்ணே. அப்ப முதல் கதைச்சது அண்ணா. ஓ அண்ணா 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 நம்பிட்டேன். சரி இப்ப என்ன காசு எப்பதார அண்ணா என்னென்ன சரியான இதா இருக்குண்ணே கொஞ்சம் இதா இருக்கு. புதுசா எடுத்த காரு மண்ண ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. நீ என்னன்றா கார் எடுத்த நீங்க என்னட்ட முதல் வாங்கின காசத்தான் வேண்டாடாப்பா என்னன்றா என்ன எந்த காசு கடன்கள் எல்லாம் தராம நீ என்னன்றா கார் எடுப்ப அண்ணே உண்மை அங்க யாருக்கும் உதவி செய்யறேன்னு கொஞ்சம் காசு கொண்டே கொடுத்துருக்குறேன் காசு தந்து துளியன்றாப்பா வீட்டை மனுஷிலடா கத்துறான். அண்ணா இங்க நானும் அண்ணன் தானே வந்தேன்னு கார் ஆக்சிடென்டா போச்சு. இல்ல சொரியண்ணா வெள்ளவத்தையில என்ன இப்ப நான் உனக்கு காசு வந்து இவ்வளவு காலமாடா நீ என்னடா உருட்டா வீட்டை வந்தா உண்ட மனுஷி சொல்றாள் அவர் இல்லையே அவர் எங்கேயோ போட்டாரன்றா. உண்மை அண்ணா என்ன செய்ய உங்களுக்கு உழைச்சி தருவோம் தானே எல்லாம் பிளான் போட்டு தானே பிசினஸும் படுத்து போச்சேன்னா மற்ற நம்பி என்னோட நம்பி நின்றவங்கள எல்லாம் எனக்கு நீ உழைச்சொன்னு தர வேண்டாமடா இது தந்த காசை தாவடா பிழைவான் வெந்ததை திண்டுட்டு வந்ததை கதைக்க கூடாது விஷயரா இறங்கடாவோ அது இங்க 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 அண்ணா கொழும்புல விசாவளையில என்னடா இறங்கடா பியா அண்ணா இது அந்த கீழே அந்த ஒரு இதுல கார்ன டிக்கில ஒரு நேரம் டேய் இறங்கடா தம்பி டிக்கில நீ எங்க இருக்கிற அப்ப காருக்கு மேல ஏறி இருக்கிற இல்ல கராச்சில பின்பக்கம் தானே ஒண்ணு இடிச்ச என்ன வந்த ஒரு பின்பக்கத்தால இடிச்சு போட்டான். என்னடா கதை போடுறா டே நீ எப்ப தருவேன் ஒரு டேட் என்னாலும் சொல்லி துளியனடா எவ்வளவு மட்டுக்குள்ள தருவேன்னு சொல்லு எல்லா பத்திலையும் கடன்டா வெங்காயம் வாங்கிக்க அறிவு இருக்கும் முதலாவது இப்படி கடன் சுத்தி சுத்தி எல்லார்ட்டையும் கடன் வாங்கினா அதை நான் என்னென்னு திருப்பி கொடுக்குறேன் ஒரு அறிவு இல்லாம எல்லார்ட்டையும் கண்டபடி வாங்குறதாடா கடன். எனக்கும் என்ன ஆசையா ஒண்ணு எல்லார்ட்டையும் கடன் வாங்குறதுக்கு. அண்ணா நீ இப்படி சொல்லாத என்ன நான் உனக்கு கட்டாயம் தருவேன் அண்ணன். இல்ல பொருளை காரை திருத்தி போட்டு இந்த பிசினஸ் சரியாக்கி போட்டு உங்களுக்கு தரலாம் அண்ணன். என்ன முதல் அங்க அவங்களோட சங்க கடை கிட்ட கதை கேட்க சொன்னியா அவரு காசு கொடுப்பேன் கிளிப்பேன் சொன்னியா ஐயோ அம்மாவான நானும் நீ தெய்வம் அண்ணன் எனக்கு காசு அந்த தெய்வம் அண்ணன் அவசரத்துக்கு உதவி செய்தீங்க என்ன புழுவாது எனக்கு போனாக்கான மனுஷன் வந்து காய்ச்சி போட்டு போகுது சங்க கடையடியில நீ சொன்னியாம் கதை சரி இல்ல அவர் காசு கேட்பாருன்னு சொல்ல அவருக்கு என்ன கொடுக்குறது காசு இப்போதை கடும் கொடுக்க இயலாது அவர் தந்தா போல அவருக்கு நான் இப்ப உடனே கொடுக்கணுமோ சட்டமோ பரட்டு மண்டலம் கேட்டீங்க போடாங்க போடா என்னடா டைகர் எங்கடா கூட்டி கொண்டு போண்டி கொழும்பு எங்கடா நிக்கிறான் முதல்ல எங்க நிக்கிறான்னு சொல்றான். இல்ல அது கராச்கார கொம்பனிக்கு பேர் டைகர் ஒரு கொம்பனி என்ன அப்ப அது இறங்கடான்ற என்னன்றா கொம்பனி கீழறங்க திருத்துற அன்னைக்கு பேர் அண்ணன் டைகர் அண்ணன் அந்த அந்த பக்கம் தான் அடி விழுந்திருக்கு அண்ணன் அண்ணன் அந்த பக்கம் பாருங்க துளைஞ்சு போவான என்னடா டே காதை தந்து துணியடா எங்க
என்ன சொல்ல வீட்டுக்கு நான் கொடுத்துட்டு போயிருக்கலாம் இல்லடா. சரி அண்ணா, நான் இங்க மனுஷிட்ட ஒரு செலவுக்கு ஒரு 4000 ரூபாய் காசு கொடுத்து நான் அதை போய் வாங்குறீங்களே. நான் உனக்கு தந்தது எவ்வளோன்றா? என்னென்ன செய்யறது அவசரத்துக்கு? அது இப்போதைக்கு அதை வச்சிருந்தேன் நான், கொஞ்சம் கொஞ்சமா சிறுதுளி பெருவெள்ளம் பண்ணேன். எங்க நிக்கிறான்னு முதல்ல சொல்லி தெரியலடா. ஏட்டா கொழும்புடா, கொழும்புங்கிறா பொண்ணு, கொழும்பு கப்படா பொண்ணு. உண்மையா தான் சொல்றேன். எனக்கு உங்கள்கிட்ட பொய்ய சொல்லி என்ன பிரயோசனம் என்ன? எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ உடனடியாக காசு பண்ணி சொல்லி போனேன். இந்த கோழியில கட்டாம இருக்கு தம்பி. எனக்கு நீ இந்த உருட்டு கதைகளுக்கு ஒன்றும் கதைக்க தேவையில்லை. தயவு செய்து சொல்லி போட்டேன். எனக்கு உடனடியாக காசு வேணும். நான் கதைக்கிற விளங்கடா உனக்கு. ஓமண்ணா என்னென்ன? சரி, இப்போ இவ்வளோ நாளவே போன் எடுக்காம இருந்தேன். நீ முதலாவது அண்ணே போன் என்ன கொஞ்சம் அண்ணா போன் தண்ணிக்க விழுந்துட்டேன் அன்றைக்கு. அது பெரிய கவலை. என்ன போன் என்ன தண்ணிக்க விழுந்து அது பெரிய அரிசிக்கு எல்லாம் வச்சு 8 நாளுக்கிட்ட போன் வேலை செய்யல. என்ன அடே இந்த நம்பரை பிளாக் பண்ணி போட்டேன். வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணி போட்டேன். டேய் நான் தொலைவான உனக்கு சிம் வாங்கி எனக்கு எவ்வளோ காசடா முடிஞ்சுது? உனக்கு புது சிம் வாங்கி வாங்கி போட்டு எவ்வளோ காசடா எனக்கு முடிஞ்சுது? பிளாக் பண்றா இல்ல நீ கட் பண்றா? அண்ணே வேணும் வந்து செய்யல. உண்மை என்ன கார் பாருண்ணே இப்போ 70 லட்சத்துக்கு என்ன செய்யறேன்னு கிடக்கண்ணே. என்னடா கடன் வாங்கின நீ கார்ல போறாடா? உனக்கு கடன் தந்த நான் சைக்கிளும் இல்லாம ரோட்டில நடந்தடா போறேன். அண்ணே அதானே நான் உன்னட்ட வாங்கி கார் வாங்கின பிறகு நான் இங்க பாருண்ணே முழுவியலம் மாதிரி ஒரே ஆக்சிடென்ட் அண்ணே. இதோட 4ஆந்திரம் ஆக்சிடென்ட் ஆயிட்டேன். எனக்கு கதையோட சிறந்தங்களை சொல்ல வேணாம் தம்பி. தயவு செய்த காசு வந்துடும். இல்லாட்டிக்கு அந்த காரை என்ன கொண்டு எங்கட விட்டு போ, நான் ஓடுவேன். அண்ணே கார் உண்மையா அடி விழுந்துட்டேன். என்னக்கே தெரியா நொறுங்கி போய் கிடக்கண்ணே. என்ன செய்யறியா கிடக்கு? எங்க நிக்கிறான்னு சொல்லு மேலாவது. அண்ணே வெள்ளவத்தையில நிக்கிறேன். என்ன போய் சொல்லாத. வெள்ளவத்தையோ வம்பளப்பட்டியோ ஒரு வெள்ளவத்தை. வீட்டு யார் நிக்கிற கூட? வீட்டு யார் நிக்கிறது? வீட்டோ ஒரு மில்லியன் மனுஷன் இப்போ நிக்க மாட்டாளுங்க. அவள் கோயிலுக்கு போயிருப்பாள். அவள் நான் போறேன். வீட்டை போய் உண்ட மனுஷிக்கு பண்ண கொடுக்குற குடுவேல பாருங்க. அவ உனக்கு என்னன்னு கேட்கறது பாரு. பக்கத்து வீட்டுக்கார அண்டியே அண்டி என்ன கொழும்பு அபிஷாவில எல்லாம் பக்கத்து வீட்டுக்கார அண்டி வந்து இல்ல அது பக்கத்து வீட்டுக்கார. ஐயோ அது என்னண்டா அந்த வீட்டுக்கார அண்டியும் கராச்சிக்காரனே ஒரு சண்டை. ஐராமன் வா மனுஷின் குரல் கேட்குது. நீ என்ன தம்படாடா மனுஷின் குரல் பக்கத்துல யாருக்கு மிரட்டுற? இல்லு வா. ஐயோ துளஞ்சு போ. நீ ஏறப்பா நீ இதுக்கு காய்ச்சனி? உனக்கு நான் என்ன சொன்னான்? இறைச்சி காய்ச்சன. நீ இப்ப பாரு அவன் வந்து கொந்தளிக்க போறான். நீங்க அவன் ஐயோ நான் பார்த்தேன். நான் என்ன செய்யறான் இவ்வளவு நேரம் அவன் போன் எடுத்தா எடுக்கிறே இல்ல. எத்தனை சிம்ம மாத்தி எனக்கு இவ்வளவு விளையாட்டுகள் கொடுத்து கொண்டு இருந்தவன் பிச்சு மணி தெரியுமே. அவனை இவ்வளவு சுத்தி நான் இவ்வளவு வச்சிருக்கேன். எத்தனை பேர்ட்ட நான் கடனை வாங்கி காசு கொடுக்காம இவ்வளவு கொடுத்து டிமிக்கி கொடுக்குறாள் இந்த பிச்சு மணி. எனக்கு என்ன ஒரு தூசுக்கு சமன். அப்படியே நான் சுத்தி கொண்டிருக்கேன். நீ வந்து குழப்புற. உனக்கு தெரியாது நான் என்ன விளையாட்டு கொடுப்பேன். போன தூக்குறையில காசை வாங்கி போட்டு பக்கத்துல மனுஷன் நிற்கிறார். கொழும்புல நிற்கிறார். லக்கி விடுறேன் போடுவான். ஆளுக்கு இப்ப அடிக்கிற அடியில கேட்ட விடு. பேர் வாசல் நீல் வாசல் சொல்லு பிச்சு மணிக்கு மறைச்சு சொல்லு. ஆள் இல்ல அண்ணன் அங்க போயிட்டாரு. போச்சு. நீ இந்த நேரம் தான் தாளிச்சு அந்த இதுகளை போட்டு பாசத்தை கொட்டுங்க. அவன் வந்து கொந்தளிக்க போறான். நீங்க இந்த நேரம் தான் நான் அவட்டு விரியல் அங்கால சேவல் கூப்புது, கோழி கத்துது சொல்றான். சொல்றீங்க அவன் வந்து தமையன் தம்பியன்னு கேட்டு நீ குழப்ப போறான். ஏன்னாப்பா உனக்கு தெரியாதப்பா எத்தனை பேர்கிட்ட கடன் வாங்கி நான் இவ்வளவு பேரும் இது வந்து இவ்வளவுக்கு காசுகள் வாங்கி வச்சு இவ்வளவுக்கு வந்திருக்கிறேன். கோடீஸ்வரன் 6 சும்மா. சரி போ மோல்க்கு இதப்பா வந்தா சொல்லு ஆள் இல்லையாண்டு. ஐயோ என்னப்பா சொல்ற? உனக்கு என்ன சொன்னாங்க? ஐயோ வந்து கொண்டு எங்க போறான்னு தெரியல. போதாரு எங்க ஒழிக்கிறது.
அக்கா அக்கா ஓமண்ணா பிச்சு பண்ணி என்ன வாங்கோ ஓ நல்லா வாங்கோதான் உங்களுக்கு நல்லா வாங்கோண்டு வரவேற்கிறாக்கள் மாதிரிக்கெல்லாம் நன்றியா இவ்வளோ நாளும் கூட வீட்டை எத்தனை நேரம் வந்து போனா யாராவது திரும்பி பார்த்து நீங்களும் போன் அடிச்சா தூக்குறியால் இல்லை வீடு பூட்டி கிடாக்கு வந்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை சொல்றீங்க கோயில் அண்ணா கோயிலுக்கு கோயில் எல்லா இடம் தான் கோயில் எல்லா இடத்துல தான் கொடி ஏறுது எல்லா இடம் உங்களுக்கு மட்டும் தேர் ஓடுவோம் கேட்குறேன் காசு வாங்க மட்டும் சிரிச்சு கொண்டு வந்து வாங்க தெரியும் அதான் இதை சொல்லி போய் சொல்லி வாங்க தெரியும் தரையில என்ன நல்ல நடிப்பா கூட நடிப்பா கேட்கிறோம் நல்ல சாடி கேட்ட மூடி நல்ல விளையாடுறிய ரெண்டு பேரும் காசு வந்துடும் சொல்லி போட்டேன் எங்க போட்டுதா குட்டி வர சொல்லுங்க வர சொல்லுங்க வெளியில அவர் என்ன வெளியில ஏதோ அலுவலா தான் போனவர் அவருக்கு அடிச்சா அங்க கொழும்புல நிக்கிறேன் அபிஷாவில நிக்கிறேன் கார் பழுதாப்ப சொன்னி புழுவுறேன் பார்த்தா பக்கத்துல உங்களோட குரல் வேற கேக்கு பழுதா போட்டுட்டு சொன்னவர் என்ன ஏதோ இடிச்சு போட்டாங்களேன்னு ஒருவேளை திருத்தவங்க நிக்கிறாரு எனக்கு உங்களோட வந்து அபிஷார் கதைகள் சொல்ல தேவையில்லை முதலாவது காசு வர போனோம் நான் மரிசின்ன நகை எழுதுகள் வித்து தான் உங்களுக்கு தந்தது காசு உங்களால அங்க எந்த குடும்பம் பிரிஞ்சு போயிருக்குது அங்க மாமன்காரன் வந்துட்டு அவன் கத்துறான்னு கேட்டுக்கு ஏதோ நான் கடன்காரன் என்னட்ட கார் வாங்கி போட்டு நீங்கள் கார்ல போறீர்கள் ஏட்டி கொண்டு திரியுறீங்க நான் கடனை தந்து போட்டு நான் நடந்து திரிகிறேன் செருப்பா இருந்த செருப்போடு போட்டால் எதையா காசு வந்துடும் ஆளை வெளியில வர சொல்லுங்க எனக்கு தெரியும் உங்களோட குரல் கேட்டதா இந்த போன்ல இந்த கதையெல்லாம் தெரியாத ஆள் வீட்டுக்கா நிக்குது இப்ப போன் கதைச்சு நான் உங்களோட குரல் பின்னால கேட்டது அங்க ஆளை வர சொல்லுங்க முதலாவது ஒளிச்சு கழிச்சு நிக்கிறான் அது கபடி என்ன நான் பாத்திரான் எத்தனை பேர் கடனை வாங்கி போட்டு கிணத்துக்கு இருந்தவன் தொட்டிக்கு இருந்தவன் என்ன நான் குலைக்கு என்ன பெரிய அல்சன் மாதிரி கிட காட்டாவது சாப்பாடு என்ன வைக்கலையா அண்ணா போகாதுண்ணா அது கடிச்சு போடும் பிறகு கூட்டுக்கால் நிக்குது போறல கூட்டுக்கறிக்கு என்ன இதுல எல்லாம் மேல இருந்துலாம் திண்டுல கார வேண்டியது என்னன்னு தெரியும் இதாரு இதுக்குள்ள இது என்ன ஒரு சட்டம் இதை வித்தியாசமாக இருக்கு இது என்ன ரெண்டு காலில் ஒரு நாய் நிக்குது செனன் சார் போட்டுருக்கீங்களா அக்குட்டி என்ன சொல்றீங்க தலையை சொல்றீங்க இல்லையா இதேண்டா கூட்டுக்க வந்திருக்கிறேன் நாயோட சும்மா பம்பல அப்படியே அடிக்கணும் இதான் கொழும்பு இந்தியால வெள்ள வத்தா இது அபிசாவளியோ அப்ப இது டிக்கி இல்லையா அது கராச்சில நிக்கிறேன் உண்மையா கார் கராச்சில நிக்குது முறைச்சு போடுவார் குண்ட சொல் வெளியில வரா வரா வெளியில மேக் அடிச்ச கூட்டுல நீ ஏறி இருந்தோண்டு அங்க பனிசி அவ அங்கேயா நீ இங்க குலைச்சு காட்டு நீ பேசாம இருந்தா கூட நான் விட்டுட்டு போயிருப்பேன் நான் மாதிரி குலைச்சு பிடி விட்டுட்டேன் வெளியில உனக்கு சொன்னாரடி உனக்கு கொழும்பு சொல்ல சொன்னா உனக்கு உன்னாலதான் மண்டல் வெளியில வா உண்ட நல்ல காரா கிடக்கு வெளியில வா வெளியில வா ஹதியா என்னடா சுத்துமாத்தா கிடக்கு இறங்குறாங்க நானே சமாளிச்சு விட்டுருப்பேன் இப்ப என்ன மாதிரி குலஜனியல் நீங்க நான் போவான்றாச்சு இப்ப அந்த கதையை விட்டுட்டு இந்த கதைக்கு வா வெளியில வந்து இறங்கு காசு பதில போற காசங்க கொஞ்ச நாள் பொறண்ட பொறுத்தனையா பொறுத்தோட கொஞ்சம் வெளியில வராம இதால இந்த நேக் கூடுதலால வெளியில வாங்க இங்கல வா பெரிய வா இங்க வா சேட்ட விடுறேன் என்ன சேட்ட நான் குளம்பா நீங்க என்ன சேட்ட விட்டு கொண்டு திரியற உனக்கு போன் கதைக்கிறதுக்கு போன் காசு போட்டு சிம்மா இங்க எனக்கு எவ்வளவு முடிஞ்சேன்னு தெரியுமாடா உண்மையான இந்த போன் தண்ணிக்கு எப்படி தான் ஏதோ 4000 தாரன்னு சொல்றாங்க வாங்கினது 60 லட்சம்டா வாங்கி எத்தனை வருஷமாடா உன்னால இந்த குடும்பம் பிரிஞ்சு போய் கிடக்குடா உன்னோட இப்பதான் வாங்கினேன் எப்ப வாங்கின கொஞ்ச காலத்துக்கு முதல்ல வாங்கினது இது கொஞ்ச காலம் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டுதுடா உண்ட வீட்டுல எத்தனை நம்மளா திரியான்னு நான் எல்லா இடம் திரிஞ்சு உண்ட வீட்டு நடந்தே இந்த காலஞ்சு வர செருப்பே இருந்து வச்சுடா வீட்டு நடந்து 5வது 6வது செருப்படா என்னென்ன சும்மா ஜாலியா கொஞ்ச நாளே என்னன்றா சமாளிக்க காரண பின்பக்கத்தாலே முன்பக்கத்தாலே அடிச்சு நசிஞ்சு வைக்கிறேன் எனக்கு அது நினைக்கவே ஒண்ணு கதைக்காடாம நீ இப்ப இந்த காசு எப்ப நிரப்புறான்னு சொல்லு பத்தாக்குறைக்கு நீ ஊர்ல இருக்கிறவனுக்கு வர சொல்லி கொண்டு சொல்லி தெரியுது இவர் ஒரு பேர் இவர் எப்படி காசு வாங்குறாரு பாப்பா அம்மான நான் அப்படி சொல்லல சங்க கடையில போய் சொல்லி இருக்கிற அவருக்கு பாருங்க அவரு சங்க கடையில நிக்கிறாரு முழிக்க வரும் என்ன பற்றி சும்மா அவதூறு பரப்புறக்கும் உன்னாக்கும் எனக்கும் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இது பண்றதுக்கு முன்று சங்க கடையில நிக்கிறான் இல்லாட்டிக்கு மட்டும் இது பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் பெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் கடன் வாங்கிற ஃப்ரெண்ட்ஷிப் காசு வந்தோட சொல்லி போட்டேன் இதென்ன இதெல்லாம் சோடா இருந்து குடிக்கிறா இதென்ன பிள்ளைக்கு வாங்கி
பாதாம் போத்தல் கணக்கா வாங்கி சாப்பிடுறேன். எந்த காசு வேற காண இல்ல, உனக்கு பாதாம் தேவைப்படுது. பாதாம் அன்றைக்கு ஒரு புது டிவி வாங்கி வந்தீங்க. நீ சொன்னீங்கப்பா. என்ன சொன்னீங்கடாப்பா? கடையில சந்தையில நிக்கிறவங்க எல்லாம் கண்டுட்டு சொல்றாங்க அக்குட்டி புது டிவி வாங்கி கொண்டு போகுதுன்னு. ஆனா நான் போன் அடிச்சா மட்டும் எடுக்கிறேன். எப்ப காசு இறப்புறான்னு சொல்லு. மனுஷி இந்த நகையடா வச்சு கொடுத்தது. மாமனார் வந்து நிக்கிறான்டா, அவன் காசை தர சொல்லி வந்து நிக்கிறான்டாப்பா. எனக்கு உங்களோட வந்த டீ அழுந்த அழுகல்கள் எல்லாம் இதுவரை தந்து எனக்கு மாத்தப்படாது. எனக்கு காசு தான் வேணும். எனக்கட விட்ட டீ போடாங்களுக்கு மாவு இல்லையா, சீனி இல்லையா, சக்கரை இல்லையா? அண்ணா சரி போட்டு கொண்டு வா. டீயே அந்த இஞ்சியா போட்டு போட்டு அந்த கிடக்குற கொஞ்சம் 4000 காசு இஞ்சி 60 லட்சம் ரூபாய் காசு வந்துடும் சொல்லி போறேன். நீயே தலைமாடுற அண்ணன். உனக்கு கொஞ்சம் காசு அண்ணன் சமாளி அண்ணன். உன்னோட கேட்டு எனக்கு இதாண்டுதலாப்பா. நான் எத்தனை நம்ம அலையா அலையிரு போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கிழமையில காசு வந்துடணும், இல்லாட்டி வீண் பிரச்சனை நடக்கும் சொல்லி போட்டேன். வீடுகளுக்கு வந்தெல்லாம் பூண்டு பட்டுமாம் சொல்லி போட்டேன். வீடு கொளுத்துவேன். காரங்க நிக்குது. கார் உண்மையான எங்க சரி நீ கடையில நிக்குதா? கார் கடையில நிக்குதா? கொஞ்சம் காரை ஓட்டத்துக்கு எனக்கு இந்த சேட்டையில் விட வேண்டாம். நான் வருவேன். அதில் இந்த வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வாடகை 60 லட்சம் ரூபாய் எடுத்து போட்டு எடுத்தா என்னடா நிலையிறா பொக்கெட்டுக்காக வாடகை உண்மை வாடகை விடு. மரம் ஒரு அப்பங்களா இருக்கு. இதுக்கு அது உருட்டுது, அதுக்கு ஏத்தது இது உருட்டுது. காசு வாங்க என்னன்றா கால்ல விழா குறையா வந்து வாங்கிட்டீங்களா? அடிச்சு சொல்றேன்னு தானே 15 நாளே பிறகு உங்களுக்கு தெல்லாம். 15 நாள் பொருண்ண பொறுத்தனி இவ்வளவு நாள் பொறுத்தனி தானே. இன்னொரு 15 நாள் பொறும். நான் எப்படியாச்சும் விஷயத்தை நிமித்தி காரெல்லாம் முழுங்க ஓட பண்ணி போட்டு உனக்கு இல்லாத பிசினஸ் நிமித்தி. இல்லாத பிசினஸ் எங்க நிமித்துவா நீ? என்ன பிசினஸ் செய்யறா நீ? நம்பிக்கையான வாழ்க்கை. என்னடா உதத்தாடா சொன்னி? இதே வசனம் இதே டைலாக்கத்தாடா காசு வாங்க வந்து சொல்லி. நம்பிக்கை தான் என்ன வாழ்க்கைன்ற. இது இப்ப எங்க போட்டது அந்த நம்பிக்கை? வேற 5 பொக்கெட்டுக்கு இவ்வளவு காசோட தெரியும். 600 ரூபாய் காசோட 60 லட்சம் இது 600 இவ்வளவு கிடக்கு. என்ன சொன்னா 60க்கு 60 காட்டுறேன். அப்படி இருக்கிறீங்க கரை வைக்கல என்ன வீட்டு. அடே ஒரு கடன் என்னத்துக்கடா சாரது? ஒரு நம்பிக்கையில சாரது. ஒரு திருப்பி தருவான் அவசரத்துக்கு கேட்கிறானே அவன் பாவம். ஒரு சிறியதம் ஒரு நட்பின் அடிப்படையில ஒரு மனிதாயமான அடிப்படையில கடனை தாரது. நான் அவனோட வட்டியாளா கட்டினான், அது கட்டினாடா. ஒரு நம்பிக்கைன்ற அடிப்படையில தானடா சந்தனா. சரியான ஊர்ல ஒன்றுக்குள்ள உண்டா நீ பொறுத்த. நீ 15 நாள் அப்புறம் தள்ளாம். நீ ஜோசிக்கா போன. நீ ஜோசிக்கா அண்ணன். நீ ஜோசிக்கா போன. நான் எங்கேயா ஜோசிக்கிறா? உன்னால எனக்கு புரட்சராகி எனக்கு கரைச்சலா கிடக்கடா. வீட்டுல சரியான சண்டையா கிடக்கடா. காலை தந்து தூரியடா. ஒரு கிழமை காசு வரும். ஓமண்ணே இல்லாட்டி வீண் பிரச்சனை. சரியா நீ போட்டு போட்டு வாண்ணே. போடுவா பண்ற வேலை வைக்க கூடாது. வருவன் போயிட்டா ஐயா. சரியா இந்த கிழமைக்குள்ள காசு வர இல்லையோ? எது காசு வராது உனக்கு பாதா? நான் போய் சாப்பிட்றேன் பாதா. ஒரு கிழமையில காசு தர வெளுப்பன் இவர் எத்தனை பேர் நீ ஒரு 100 சொச்ச தாள்றா. எத்தனை பேரை நான் உருட்டி நானும் மனுஷன் சுத்து மாத்து காட்டி இவ்வளவு வேட்ட காசு வாங்கி இப்படி நல்லா இருக்கிறவன்டா சும்மா. இவர் ஒரு 60 லட்சத்தை தந்து போட்டு பெரிய வீரவசனம். இங்கடப்பா வலிக்கிறப்பா. 15 நாளைக்கு இந்த வீட்டுல நிக்க வேண்டாம். உனக்கு பூட்டு எல்லாத்தையும் மாங்காய் பூட்டு எல்லாம் போட்டு பூட்டு 15 நாளைக்கு இந்த வீட்டை நிக்க தேவையில்லை. பிடிச்சு பாக்கட்டும். அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு